वेदान्तदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. ஸ்லோகம் அப்படிங்கிற ஒரு விவகாரம் நடந்துருக்கு. ஆனால் வஸ்துதா வேதத்தில் கல்பகான் தான் பேர். கல்பான் காதா நாராசகம் சீர் கல்பகான் தான் பேர். கல்பசூத்திரம் தான் சர்வத்தில் பேர். அது எப்படி ஸ்லோகசூத்திரம் பேர் வந்ததுன்னு தெரியல. ஆனால் பழக்கத்தில் ஸ்லோகசூத்திரம் சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு சூத்திரத்தில் ஒவ்வொரு விதமான பண்ணியிருந்தா கூட எதிர்வேதத்தை முன்னாடி வச்சுட்டு பண்ணுற சூத்திரங்களும் ருக்வேதமும் தரிச பூர்ண மாதத்துலேருந்து தான் விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல தரிச பூர்ண மாதம், அது முடிஞ்ச உடனேயும் ஆதானம், அது முடிஞ்ச உடனேயும் அக்னிஹோத்திரம், அப்புறம் பசுபந்தம், அதுக்கப்புறம் சாதுர்மாசியம், அதுக்கப்புறம் சோமயாகம், அப்புறம் மகாக்னிச்சயனம், அப்புறம் வாஜபேயம், ராஜசூயம், அஸ்வமேதம், காமிய இஷ்டிகள், காமிய பசுபந்தம், சத்திரம் மாதிரி பரிபாஷை அப்படின்னு சொல்லி 24 பிரஷ்னமாக இதை ஆபஸ்தம்பத்துக்கு இப்படி பண்ணிட்டா போதாயந்த வளவளன்னு ஏகத்துக்கு இருக்குது. அது புரிஞ்சுக்கிறதே மகா கடினம். வியாக்கியானங்கள் 7 பாஷ்யம் இருக்குது. ஒரே ஒரு பாஷ்யம் மாத்திரம் வந்திருக்கு. மொத்தமாக எடுத்து எழுதியிருக்கா. அதை பார்க்குறவாளும் பொறுத்து. இப்போ எதிர்வேதத்தை பொறுத்த பிறந்தும் நான் சுவாமி சாய்ச்சா மாதிரி ஆச்சாரியால் இந்த சோமயாகத்துக்கு இப்போ இவர் பேசினார, இந்த பேசின விஷயத்தை இவர் பேசிட முடியாது. அந்த விஷ்ணுசித்தர் சிரமப்பட்டு எழுதின புஸ்தகத்தை நம்ம அழகிங்கர் இதை பண்ணார். அவரை திரவியம் கொடுத்து புஸ்தகத்தை போட சொன்னால் அந்த புஸ்தகத்தில் சொன்ன விஷயம் இது. காட்டு ஏதுன்னு காட்டு பிரித்து பக்கம் வழி பக்கம் எல்லாம் ஃபோட்டோட. ஆமாம், காட்டு உட்பக்கத்தை காட்டா அழகிங்கர். அதுக்கப்புறம் விஷ்ணுசித்தரோட கோதையாண்டான், அவருடைய பிதா, இதெல்லாம் டெல்லியில் ஒரு இடத்துல படமாக இருக்குது. அதை போய் ஃபோட்டோ எடுத்துன்னு இதில் போட்டது. அவள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கிறது இதில் எழுதியிருக்கு. கல்பசூத்ரா கமெண்டர் பெரியாழ்வார் BC 3050. பெரியாழ்வார் ரோட் திஸ் புக் 5064 இயர்ஸ் பேக். ஸ்ரீவல்லிபுத்தூர் கோதையாண்டாள் அவர் டாக்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி இவர் அழகிங்கர் தான் இந்த புஸ்தகத்தை போட்டார். இதுலேருந்து தான் இப்போ இவர் விஷயம் சொன்னார். இதுக்கு முன்னாடி நாம் சொன்ன மாதிரி தரிச பூர்ண மாதம் அப்புறம் ஆதானம் அக்னிஹோத்திரானவனையும் பசுபந்தம் 7 பிரச்சனை ஆயாச்சு. 8வது பிரச்சனை சோமத்துக்கு முன்னாடி இந்த சாதுர்மாசியம் இருக்குது. அது ஆஸ்வாயன சிவசூத்திரத்தை என்ன பண்ணால் தரிச பூர்ண மாசாடுஷ்டா இஷ்டபசு சாதுர்மாசி அத சோமேனா. சாதுர்மாச யாகம் பண்ணிட்டு தான் சோமயாகம் பண்ணணும். இவருடைய விசேஷம், இவருடைய சிஷ்யன் கோவிந்த பிரகாஷ்னு பெங்களூரில் இருக்கார். அவர் சாதுர்மாசம் பண்ணிட்டு தான் சோமயாகம் பண்ணோம்னா இப்போ உள்ள காலத்தை பார்க்காத. முன்னாடி சோமயாகத்தை பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இனிமேல் தான் சாதுர்மாசம் இப்போ இந்த வைகாசி இதில் ஆரம்பிச்சிருக்கார். அந்த சாதுர்மாசத்தில் அவர் ருத்தியாதி பட்சமத்தை எடுத்துன்னு பண்ணுறேன்னு சொன்னார். இந்த ருத்தியாதி பட்சத்தை பற்றி நம்ம விஷ்ணுசித்தர் புத்தகத்தில் என்ன கட்டாட்சிச்சாருங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறோம். இவர் ஸ்ரீகிருஷ்ண வரமாட்டியில் சொல்ல போகிறோம். ஏகேன சக்கரம் அபரேண கரேண சங்கம் अन्येन सिन्धुतनयाम् अवलम्ब्य तिष्ठन्
कामेतरेण वरदा भज पद्मचिह्नं लक्ष्मीं नृसिंह मम देहि करावलम्बम् श्रीगुरुभ्यो नमः ஆச்சாரியாளுடைய திருவடிகளில் அனந்த பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இங்கே சப்யாளுடைய பாதாரவிந்தங்களில் வந்தனங்களை தெரிவிச்சுண்டு பிரதத்தமான சாதுர்மாசிய யாகாந்தர்கதமான ருதுயாஜி அனுஷ்டான பக்ஷம் ஏவம் சாதுர்மாசிய யாஜி அனுஷ்டான பக்ஷம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு யதாமதி சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன், அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறேன். சாதுர்மாசியம் அப்படிங்கிறது லோக பிரசித்தமாக இருக்குது. இந்த சப்தமானது பிரசித்தமாக இருக்குது. இந்த சப்தார்த்தம், இந்த சப்தம் எந்த விஷயத்தில் பிரசித்தமாக இருக்கோ அந்த விஷயத்தை இங்கே சூத்திரத்தில் அவர் பேசலை. அதாவது லோகத்தில் சாதுர்மாசியம் அப்படின்னு சொன்னால் சன்னியாசிகள் துரியாசிரமிகள் அனுஷ்டிக்கக்கூடியதான சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது உடனே பிரதிபத்தி, உடனே புத்திக்கு வருது. அதுக்கு அடுத்தது போனால் சாமான்யமாக ஆஸ்திகால் மத்தியத்தில் கிரகஸ்தர்கள் அனுஷ்டிக்கக்கூடியதான, அதாவது அநாகிதாகினிகளும் அனுஷ்டிக்கக்கூடியதான பயோவிரதம் ததிவிரதம் முதலான விரத கர்ப்பிதமாக இருக்கக்கூடியதான சாதுர்மாசியம் அப்படிங்கிற சப்தம் அந்த விஷயங்களில் பிரசித்தமாக இருக்குது. ஏன் இந்த அர்த்தம் வந்து அதாவது 4 மாசங்கள் சதுர்பிஹி மாசைஹி அனுஷ்டீயமானத்வாத் சாதுர்மாஸ்யம் இது. चतुर्मासान्यो यज्ञे तत्र भवति। चतुर्मासशब्दात् न्यप्रत्ययः तत्र भवः इत्यर्थे। एवं सति कोऽर्थः सम्पद्यते? एवं सति कः अर्थः भवति? तद्धितार्थोत्तरसमाहारे च அப்படின்னு न्यप्रत्ययविषयेण चत्वारः चतुर्शब्दத்துக்கும் மாசशब्दத்துக்கும் न्यप्रत्ययविवक्षेण समासம். ஆமாம், பூர்வா சாலா பிரியா எஸ்ய சகாங்கிறத பிரிய சப்தத்தில் எப்படி மாறுபடுறாப்புல சதுர்மாசான்யோ யஜ்ஞே தத்திர பவ இத்தியர்த்தே அப்படின்னு அந்த 4 மாதத்தில் வாஸ்தவம். இப்போ நடக்கிற சாதுர்மாசியம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது இப்போ யஜ்யம் சம்பந்த விஷயத்துக்கு சமாசம் சொல்லிட்டேன். அந்த சதுர்பிஹி மாசைஹி அனுஷ்டேயே அர்த்த லௌகிக வித்பத்யா பவதி. சதுர்பிஹி மாசைஹி அனுஷ்டேயத்வாத் சாதுர்மாசியம் யோகிகார்த்தம். அதுக்கு சமாசம் சொல்லணும். அதுக்கு சமாசம் சொல்லணுமோ சதுர்பிஹி மாசைஹி அனுஷ்டேயமிதம். இப்போ இதுகள் ஒரே இடத்துல 4 மாதம் தங்கணும். அவளுக்கு விரதம், வெளியில் போகக்கூடாது. இப்போ 4 மாதம் வந்து கஞ்சி குடிக்கணும், பால் குடிக்கணும், குடிக்கக்கூடாது. அந்த இடத்துல சமாசம் எப்படின்னு கேட்குறேன். யஜ்யம் சொல்லலை, யஜ்யம்னு சொல்கிறது. யஜ்யம்னா பூஜை விரதம் எல்லாம் இப்போ இதுக்கு என்ன? இப்போ அதை இப்போ 4 மாதத்துக்கு ஒரு தடவைங்கிற அர்த்தம் இங்கே வர போகிறது. சாதுர்மாசி அத்திர வித்பத்தி அந்யாதிசி 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடிய ஒரு யாகம் அர்த்தம் இங்கே. அபிவியாப்தி பண்ணக்கூடியதுக்கு ரூಢி இருக்கு. நீங்க ரூಢியா பண்ணுறது நீங்க சொல்ல பண்ண முடியல, நீங்க சொல்றதா இருக்கும். இங்க என்ன யோகிக்க வித்பத்தி என்ன சொல்றாரு கேட்கிறாரு. चतुर्षु चतुर्षु मासेषु क्रियन्ते इति चातुर्मास्यानि.
चतुर्षु चतुर्षु मासेषु क्रियन्ते इति चातुर्मास्यानि चतुर्षु ஒரு தக்காளி சொன்னா அப்போ சாதாரண மாசம் 27 அப்படி மிக்சியை வச்சுட்டு அப்போ இன்ஃபரன்ஸ் சொல்றது வேற முழு டைத்தையும் சொல்றது வியாப்தி இல்லை இங்க 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணு 4 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு 4 மாசம் 6 லோக பிரசித்த சாதுர்மாஸ்யம் 4 மாசத்துலயும் வியாப்தமாக இருக்கக்கூடியதான ஒரு கர்மா. இது 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியதான 4 மாசத்துல 4 மாசம் 4 ஒரு எப்போ ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து 4 மாசத்தை விட்டுவிட்டு 5வது மாசத்துல பண்ணணும். அதிலிருந்து 4 மாசத்தை விட்டுவிட்டு அடுத்த 5வது மாசத்துல இப்படி ஒரு சாதுர்மாஸ்யம். இதுதான் வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான சாதுர்மாஸ்யம். இந்த சாதுர்மாஸ்யம் அப்படிங்கிறது சப்த ஹவிர்யஜ்ஞத்தில் அந்நதமம். அதாவது ஆதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், ஆக்ரயணம், சாதுர்மாஸ்யம், நிரோடபசுபந்தம், சௌத்ராமணி, இப்படி சப்த ஹவிர்யஜ்ஞங்களில் அந்நதமமாக படிச்சிருக்கக்கூடியதான இந்த சாதுர்மாஸ்ய யாகம். சௌத்ராமணி போன்னு சந்தேகம் வர வேண்டாங்க. ஈப்பு இல்லை சௌத்ராமணின்னு சொன்னேன். இந்திரசுத்ராமா தத்திர நம்ம அங்கே இருக்க நம்ம உத்ராமன் சௌத்ராமணின்னு எப்படி இருந்து என்ன சொல்லணும்? சௌத்ராமணி நீ தீர்க்கமில்லை சுத்ராமணः இதம் சௌத்ராமணம்னு வரணும். சௌத்ராமணம்னு வரணும். அண்ணு வரக்கூடிய ஆதிவிருத்தி தான் வந்த சௌத்ராமணத்திலேயே ஆதிவிருத்தி இருக்கும். சௌத்ராமணா இதன்னு வரும்போது ஆதிவிருத்தி இருந்தாலும் சௌத்ராமணின்னு வரும். இந்த நீஷு இல்லைங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதே உச்சது நீஷு இல்லைன்னு சௌத்ராமணின்னு இந்த பையன் சொன்னதுனால அது நீஷு இல்லை. தமிழ்ல பேசுறதுனால சாதுர்மாஸ்யம் சௌத்ராமணி பேசுறது தப்பா ரைட்டாங்கிறது விஷயம் இல்லைங்க. பிரசங்காத நான் ஞாபகம் தத்திர அதாவது இந்த சாதுர்மாஸ்ய யாகம் அப்படிங்கிறது பல இஷ்டிகளினுடைய ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான். அதாவது வைஸ்வதேவம் வைஸ்வதேவ பருவா, வருணப்பிரகாச பருவா, சாகமேத பருவா, சுனாசீரிய பருவா அப்படின்னு 4 பருவாக்கள், அதாவது 4 கர்மாக்களினுடைய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடியது இந்த சாதுர்மாஸ்ய யாகம் அப்படிங்கிறது. இதில் இந்த சாதுர்மாஸ்ய யாகத்தை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத சூத்திரக்காரர் சொல்கிறார். 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதாவது காலம் வைஸ்வதேவ பருவாக்கு காலம் சொல்கிறார். பால்குண்யாம் பௌர்ணமாஸ்யாம் சைத்ரியாம் வா வைஸ்வதேவேன கஜேதா அப்படின்னு வைஸ்வதேவ பருவாவுக்கு பால்குண பூர்ணிமை, இல்லைன்னா சைத்திர பூர்ணிமா, இதை விகல்பமாக காலத்தை சொல்கிறார். அதே மாதிரி ஆஷாட்யாம் அப்படின்னு ஆரம்பித்து வருண பிரகாசத்துக்கு ஆஷாட்யாம் ஸ்ராவண்யாம்பா அப்படின்னு, ஸ்ரவணாயாம்பா உதவசாய, இப்படி ஒவ்வொரு காலத்தை அந்தந்த கர்மாக்களுக்கு நம்ம இந்த சாதுர்மாஸ்ய யாகத்துக்கு கடகமாக இருக்கக்கூடியதான வைஸ்வதேவ பருவா, வருணப்பிரகாச பருவா போன்ற 4 கர்மாக்கள் இருக்குது. 4 பருவாக்கள். அதில் 3 பருவாக்களுக்கு காலத்தை சொல்லிவிட்டு
அப்புறம் இந்த சுனாசேரியத்துக்கு பல விகல்பமான காலங்களை சொல்கிறார். கிரகம் திரிகம் இத்தியாதிகள்லாம் சொல்கிறார். இப்படி தத்தத் கர்மாக்களுக்கு சில சில விசிஷ்ய காலங்களை நிர்தேசம் பண்ணுறார். அதில் இப்படி நிர்தேசம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறார் ரிதுயாஜீவான்ய சாதுர்மாஸ்யா ஜன்யா அப்படிங்கிறார். இந்த சாதுர்மாஸ்ய யாகம் சாதுர்மாஸ்ய யாகேன யஹா யஜதி சஹா சாதுர்மாஸ்ய யாஜி அப்படிங்கிறதுல எந்த விபரதிபத்தியும் இல்லை. ஆனால் இந்த சாதுர்மாஸ்ய யாகத்தை பண்ணக்கூடியதான இந்த சாதுர்மாஸ்ய யாஜி இருக்கானே அவனுக்கு ரிதுயாஜின்னு ஒரு பெயர், சாதுர்மாஸ்ய யாஜின்னு ஒரு பெயர். அது எப்போ வரும்? எல்லாருக்கும் இது வந்துருமா அப்படின்னா அந்த ரிதுயாஜியை அவனை எப்போ ரிதுயாஜின்னு சொல்லலாம் அப்படின்னா அவனுக்கு சில காலத்தை சொல்கிறார். இந்த காலத்தை அபேட்சித்து அவன் யாகம் பண்ணினான் அப்படின்னா அவனை ரிதுயாஜின்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னு ரிதுயாஜீவான்ய சாதுர்மாஸ்ய யாஜி அந்யா. என்னது அப்படி யார் பண்ணலையோ அவன் சாதுர்மாஸ்ய யாஜி. என்ன விசேஷம் அப்படின்னா அதாவது யோ வசந்தோபூத் பிராவிரடபூத் சரதபூத் இது யஜதி சஹா ரிதுயாஜி அப்படிங்கிற. அச்சய சதுர்ஷு மாசேஷு யஜதி சஹா சாதுர்மாஸ்ய யாஜி அப்படிங்கிற. அதாவது எந்த ரித்துக்களில் விதிச்சிருக்கோ இந்த யாகங்களுக்கு, வைஸ்வதேவாதி யாகங்களுக்கு வசந்த ரித்து, பிராவிரட்ட வருஷ ரித்து, ஏவம் சரத் ரித்து, இப்படி ரித்துக்களை விதிச்சிருக்கோ அந்த ரித்து வந்த உடனேயே அந்த ரித்துக்கள் எப்போ வருது அப்படின்னு காத்திருந்து அந்த ரித்துவை அபேட்சித்து எவன் அந்த யாகங்களை அந்தந்த யாகங்களை அந்தந்த காலங்களில் பண்ணுறானோ அவன் ரிதுயாஜி அப்படின்னு சொல்கிறார். அச்சயஸ் சதுர்ஷு மாசேஷு யஜதி சஹா சாதுர்மாஸ்ய யாஜி. எவன் 4 மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணுறானோ அதை அபேட்சித்து பண்ணுறானோ அவன் சாதுர்மாஸ்ய யாஜி. அப்போ இந்த ரிதுயாஜிக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவன் 4 மாதத்தை அபேட்சிக்கணுங்கிற அந்த நியமம் இவனுக்கு வராது இந்த ரிதுயாஜிக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பிராவிருஷி ஏவம் பிராவிரடபூத் சரதபூத் அப்படிங்கிற. இப்போ பிராவிரட் காலத்தில் அவன் வருணப்பிரகாச யாகம் பண்ணிவிட்டு உடனே சரத்காலத்தில் அவனுக்கு சாகமேத யாகத்துக்கு காலத்தை சரத்காலத்தை சொல்கிறார். அப்போ மத்தியத்தில் 4 மாதங்கள் இவனுக்கு கிடைக்கல வராது. அப்படிங்கிறதுனால இவன் இவனுக்கு அந்த மாசாபேட்சை இல்லை, மாசையை அபேட்சித்து இவன் பண்ண வேண்டிய ஆவசியகதா இல்லை அப்படிங்கிற. நாம ருதுயாஜினி சாதுர்மாஸ்யாஜித்வம் நாம சாதுர்மாஸ்யாஜித்வம் இத்யேகः தர்மः व्यापकः धर्मः वर्तते. सच धर्मः ऋतुयाजिनी अपि वर्तते चातुर्मास्ययाजिनी अपि वर्तते. अपरः यः चातुर्मास्ययाजी इति शब्दः प्रयुक्तः अस्मिन् सूत्रे. தமிழ்ல சொல்லிட்டுமா? சம்ஸ்கிருதத்தில் ஆரம்பிச்சதுனால நான் சம்ஸ்கிருதம் பேசுகிறேன். இதில் ஆரம்பித்தா அதிலே போயின்னு ऋतुयाजीवान्य चातुर्मास्ययाज्यन्य அப்படிங்கிற சூத்திரத்தில் சாதுர்மாஸ்யாஜி சப்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சாதுர்மாஸ்யாஜிங்கிற சப்தத்துக்கு பிரவൃத்தி நிமித்தமாக இருக்கக்கூடியதான சாதுர்மாஸ்ய யாஜித்வம் அப்படிங்கிறது சாதுர்மாஸ்ய யாஜித்வம். எந்த சாதுர்மாஸ்ய யாஜித்வம் ரிதுயாஜிலையும் இருக்குமோ அந்த சாதுர்மாஸ்ய யாஜித்வ வியாபியமான சாதுர்மாஸ்ய யாஜித்வம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா சாதுர்மாஸ்ய யாஜின்னு சொல்றது எல்லாரையும் சொல்லணும். ரிதுயாஜியும் கேட்குறவெல்லாம் தர்க்கமாக சுட்டு கேட்கணுமோ இல்லை இல்லை அதான் இவர் அப்படி சொன்னதுனால சொல்ல வேண்டியது. சரி சரி. அதாவது இவ்வளவு வார்த்தையை வளர்க்கக்கூடாது. 4 அதாவது இந்த பௌர்ணமியில் பங்குனி மாத பௌர்ணமியில் ஒருத்தன் சாதுர்மாச இதை ஆரம்பிக்கிறான், வைசதேவ கர்வாவை ஆரம்பிக்கிறான். அதுலேருந்து 4வது பௌர்ணமி வருடப்பிரகாசம், அதுலேருந்து 4வது பௌர்ணமி கார்த்திகை, அதுலேருந்து 4வது பௌர்ணமி இப்படி சொன்னால் சாதுர்மாஸ்யாஜி. சாதுர்மாஸ்யாஜி இந்த ரிதுயாஜி விஷயத்தை அப்படி நியமம் இல்லை. எப்படின்னு அமாவாசை இன்னைக்கு பண்ணலாம். நாம பௌர்ணமியில தான் பண்ணணும். சாதுர்மாஸ்ய யாஜி 4வது பௌர்ணமியில தான் பண்ணணும். இந்த ரிதுயாஜிக்கு ரிதுயாஜி பௌர்ணமி அந்த ரித்துவை தான் அபேட்சிச்சு பண்றான். அப்படிங்கிறதுனால எப்படி ஒரு சன்னியாசியானவர் அவர் ரித்வந்தே வாபயேதுன்னு சன்னியாசிக்கு விரதம்
ருத்துவோட முடியில தான் அவன் வபனம் பண்ணிக்கணும். அந்த சன்னியாசி அவச்சேத சன்னியாசிகள் மொத்த சன்னியாசிக்கும் அவ பூர்ணிமாந்தமானத்தை தான் கிரகிச்சுக்கணும். இந்த விஷயத்தில் 2 விஷயம். மாசம் என்பது இருவகைப்படுகிறது. சாத்திரமானம் மாத்திரம் சொல்கிறேன். இங்கே சௌரமானத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துக்கு வரல. இங்கே சாந்திரமானம் 2 விதம். ஒன்றும் பௌர்ணமியிலேத்துக்கு மறுநாள் ஆரம்பித்து பௌர்ணமி இன்னைக்கு முடிகிறது. ஒரு விதமான சாந்திரமானம். அது ஒரு மானம்னா அது மாதிரி அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து அமாவாசை இன்னைக்கு முடிஞ்சால் அது ஒரு மானம். 2 விதம். இந்த பூர்ணிமா அவ வந்து தமிழ்நாட்டு சன்னியாசியாக இருக்கலாம், தெலுங்கு தேசத்து சன்னியாசியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த பூர்ணிமாந்தமானத்தை தான் எடுத்துக்கணும். ஹரித்வாரம் மாதிரி அங்கே வாழ்க்கெல்லாம் பூர்ணிமாந்தமானம் தான். இப்போ அவள் வந்து ருத்தந்தே வாபியதுன்னு ருத்து வந்து பௌர்ணமியில் தான் உண்டானும். ருத்து உங்களுக்கு தரிசனத்தில் முடிகிறதே. நான் அன்னைக்கு திருத்தந்தம்னு சொன்னால் அமாவாசை எங்க விடும்? அன்னைக்கு இல்லை, பூர்ணிமை இன்னைக்கு தான் எப்படி முடியணுமோ. அது ருத்தந்தே வாபியத்தை பாடலாம். இந்த வைகாசி பௌர்ணமி வச்சுட்டா இன்னும் அடுத்த 4 பௌர்ணமி ஆனவுடனே ஆனவுடனே 2 மாதம் கழிச்சு பண்ணிக்கணும். இங்கே 4 மாதம். இதுதான் பேதா. ஆமாம், எதிஷ்டியா எதி பசுனா இது சோமேனவா ஜெயதா சக அமாவாஸ்யாயாம் பௌர்ணமாஸ்யாம் ஜெயதா அப்படிங்கிறது உற்சர்க்கமாக இருக்கு. அந்த உற்சர்க நியமமானது சங்கோச்சிக்கப்படுறது வச்சனத்தினால சாதுர்மாசிய யாஜிக்கு. அப்படி சங்கோச்சம் அடையாமல், அதாவது 4 மாதங்களில் தான் பண்ணணும் அப்படின்னு சங்கோச்சிக்கப்படுறது பண்ணி அவன் வந்து முதல் பூர்ணிமையில தான் பண்ணணும் அப்படின்னு சங்கோச்சிக்கப்படுறதுனால அவனுக்கு அமாவாசையில் யாகம் சம்பவிக்கலை. இந்த உற்சர்க்கமானது இவன் ருதுயாஜிக்கு அப்படியே அது வந்து இவன் யாகம் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால இந்த சங்கோச்சமானது அவனுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவன் அமாவாசையிலையும் யாகம் பண்ணலாம். உற்சர்க வாக்கியவசா ததா கர்த்தும் சக்கியதே இது. இப்போ வந்து இவர் அடுத்த சூத்திரத்தில், அதாவது வசந்தே வைஸ்வதேவேன கஜேத பிராவிருஷி வருணப்பிரகாசைஹி சரதி சாகமேதைஹி இது விஜ்ஞாயத்தே அப்படின்னு இப்படி சொல்கிறார். இதில் வந்து பாஷ்யக்காரர் வந்து தூர்த்தசுவாமி பாஷ்யத்தில் புனர்வசந்தாதி கிரகணம் நியமார்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதுர்மாஸ்யாஜி அப்பிரதிபன்னே வசந்தே பால்குண்யாம் சைத்ரியாம் வா வைஸ்வதேவம் கரோதி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எழுதுகிறார். அதுக்கு ராமாண்டார விருத்தியில் அவர் பிரபஞ்சம் பண்ணுறார். அஸ்ய அயமர்த்தா அப்படின்னு ஆரம்பித்து பிரபஞ்சிக்கிறார். சௌர சாந்திரமச பேதேன வசந்தா த்விதா பவதி அப்படின்னு ஆரம்பித்து பிரபஞ்சம் பண்ணுறார். 5 பக்கம் சொல்கிறார். நிறைய சுவாமி கட்டாட்சிக்கிற பிரம்மாண்டமாக இது சௌரமான மாதம். அதாவது துவாதச பிரதமராசியோஹோ யஹா சூரியோதய காலஹா சஹா வசந்தஹ அப்படிங்கிறார். சௌரமானமான வசந்தத்தை இப்படி ஒரு கணனம் பண்ணுறார். அதாவது துவாதச பிரதமராசியோஹோ அப்படின்னா துவாதச ராசி வந்து மீனராசி, பிரதம ராசி மேஷராசி. சூரியோதய காலத்தில் எப்போ மீனராசியும் மேஷராசியும் இருக்கோ, அதாவது மீன மாசமும் மேஷ மாசமும் வசந்த ருத்து அப்படின்னு ஒரு பட்சம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே மாதிரி பிரசித்தமான மீன மாதம் ரிஷப மாதம் இது வசந்த ருத்து அப்படிங்கிறது பிரசித்தம். மேஷ ரிஷபம் மேஷ ரிஷபம் அது லோகசித்தம். கிரந்தங்கள்ல மீனமேஷத்து தான் வசந்தம்னு வச்சுருந்து விவகாரம் நிறையா கிரந்தங்களில் போயிடுது. இது துவாதசாக பிரஷ்னத்தில் கூட போய் இதை சொல்கிறார். அதாவது சிசிரே கல்பனை பூர்ணமாக சிசிரே உத்திஷ்டந்தே அப்படிங்கிற இடத்துல இது துவாதசராக வருது.
அந்த இடத்தையும் கபர்தி பாஷ்யத்தை இதே அர்த்தத்தை தான் சொல்கிறார். பின்னாடி என்ன பாஷ்ய சொல்ல போகிறாரோ அது விஷ்ணு சித்தர் இங்கேயே சொல்லிவிட்டார். இங்கே ஏகத்துக்கு அதை பற்றி விவரம் பண்ணியிருக்கார். டைம் எடுத்து சாந்திரமான ரீதியாகவும் வசந்தத்தை வைவித்தியம் பண்ணுறார். ரெண்டு விதமாக சொல்கிறார். அதாவது உத்தர பல்குனியோட கூடினதான பூர்ணிமா எந்த மாதத்தில் சம்பவிக்கிறதோ அந்த மாதம் வசந்தம், தது உத்தர மாதமும் வசந்தம் அப்படின்னு. அப்போ இன்னொன்று சைத்ரி, சித்ரா நட்சத்திரத்தோட கூடினதான பூர்ணிமை அந்த எந்த மாசத்துல சம்பவிக்கிறதோ அதுவும் ததுத்தர மாசமும் வசந்தம். இது பிராயிகமான நியமம். உத்தர பல்குனி நட்சத்திரத்தோட கூடின பூர்ணிமையா இருந்தாதான் சம்வத்சராதியா வரும். அதான் சம்வத்சராதியாக அது நியமம். அதாவது இங்க கிமர்த்தம்னா புனர்வச்சனம் கிமர்த்தம் நாம புனः வசந்தாதி நியம வசந்தாதி வச்சனம் நியமார்த்தம் இத்துக்த. அதாவது பால்குண்யாம் சைத்ரியாம்பா அப்படின்னு சொன்னதுனாலேயே உங்களுக்கு வசந்த ருத்துங்கிறது கிடைச்சுருத்து. இந்த தமிழ்ல ஒரு விஷயம் இருக்கு. வைகாசி விசாகம் வைகாசி மாதம், அது மாதிரி சித்ரா பௌர்ணமி, வைகாசி, இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி நம்ம பௌர்ணமியில் சிரமமே இல்லாத நம்ம தமிழ் மாதம் வந்து அழகாக வந்துருக்கு. சித்ரா பௌர்ணமின்னு சித்திரை நட்சத்திரம் தான் பௌர்ணமி வரும். வைகாசி விசாகம்னா வைகாசி விசாக நட்சத்திரம் தான் வரும். அது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் இதே பேர்லேயே நீள போயிட்டே இருக்குது. கடைசி பர்யந்தம் மாசி மகம், சைத்ரி ஆகாடி அஸ்வினி பாத்ரபதினு சொல்றது இந்த ஈகாராந்தத்துல ஸ்ரீலிங்கமா சொல்றது எல்லாமே பௌர்ணமி தான். அந்த நட்சத்திரத்தோட சேர்ந்த பூர்ணிமை. அதாவது ரெண்டு பெல் அடிச்சுட்டாரு. நாங்கள் அடிக்கணும், அவர் அடிக்கிறேன். அப்ப என்ன விஷயம், அதாவது விஷயம் பூர்த்தியாக அது மட்டும் சொல்லிவிட்டு நிகமன வாக்கியம். அதாவது மேஷாதி சாந்திரமானத்தை ரெண்டு விதமாக சொன்னார். உத்தர பல்குனி யுக்தம் சைத்ரீன் யோயோ சாந்திர பிரபூரியதே யோயோ சாந்திர பிரபூரியதே சைத்ராதிஸ்ஸ விக்னேயः தஸ்மாதாரப்யதே வசந்தாதிஹி அப்படின்னு இந்த மேஷ சம்பந்தம் எங்க இருக்கோ அந்த வசந்தத்தை கிரகிச்சுக்கணும். அந்த வசந்தத்துல வரக்கூடியதான பூர்ணிமா சைத்ரி இதான் கிரகிச்சுக்கணும். மேஷாதி சம்பந்தா அபேட்சதே இது நியமார்த்தம். நாம சௌர வசந்த சம்பந்த நியமார்த்தம் புனः வசந்த சப்த கிரகணம் அப்படின்னு அவர் சொல்றார்.